வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, பில்டிங்கில் யூஸ் பண்ணுற கிரேட் பீமோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர். நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் to திருச்சி ரோட் பாப்மட்டி பிரிவில் தாங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. சரி வாங்க, இந்த வீடியோவில் கிரேட் பீம் போடும்போது என்னென்ன விஷயங்களை நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சரி வாங்க, கிரேட் பீமுக்கு பிளிந்த் பீமுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாங்க. தரை மட்டத்திலிருந்து மேலே போகிறது பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் சொல்லுவோம். பேஸ்மெண்ட் ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட் கட்டிட்டு அதுக்கு மேலே போகிற டைப் பண்ணுற பீம் தான் பிளிந்த் பீம்னு சொல்லுவோம். இது நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கிரேட் பீம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ஒரு அடிக்கு வந்து டெப்த்துக்கு எக்ஸ்கவேஷன் பண்ணிவிட்டு 1.5 மீட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கல் பார்த்தீங்கன்னா ஃப்ளையர்ஸ் பிரேக் ஓட்டி விட்டுட்டு லைனிங்காக பண்ணிட்டு தான் நம்ம கிரேட் பீம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. சரி வாங்க, ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காலம் லொக்கேஷன் அண்டு அவுட்டர் லைன் லே அவுட்டுங்க. நெக்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கிங்காக நமக்கு யூஸ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் லே அவுட் அண்டு ஆர்சி டீட்டெயில்ஸுங்க இந்த டயக்ராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேட் பீமோட டீட்டெயிலிங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரேட் பீமோட லே அவுட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் 1 கிரேட் பீம் 2 நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோங்க. இதில் காலம் டீட்டெயில்ஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 16 mm ராட் யூஸ் பண்ணியிருக்கோங்க காலத்துக்கு. தட் மீன்ஸ் பில்லருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் பீமுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 16 mm யூஸ் பண்ணியிருக்கோங்க. டாப் ராடு 3 ராடும் 16, பாட்டம் ராடு 3 ராடும் 16 mm யூஸ் பண்ணியிருக்கோங்க. அதுபோல் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் தானுங்க. 550 SD கிரேடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சைட் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனாலும் பார்த்திங்கன்னா G+2க்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கிரேட் பீமோட ஸ்ட்ரக்சரும் காலம் ஸ்ட்ரக்சரும் நம்ம எப்பவுமே டிசைன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா 4 12 2 16 போதுமானதுங்க. இருந்தாலும் நம்ம ஃபியூச்சரில் வந்து இவங்க மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா 6 16 போட்டிருக்கோங்க கிரேட் பீம் 1ல். இதே கிரேட் பீம் 2ல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 16 mm ராடு போட்டிருக்கோங்க. அதுபோல் கிரேட் பீம் 1ல் பார்த்திங்கன்னா ஸ்பேனோட எண்ட்லேயும் ஸ்டார்டிங்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12 mm கட்டில்மெண்ட் ராடு 2 கொடுத்துருக்கோங்க. எண்டில் 2 கட்டில்மெண்ட் ராடு, அதே போல் மிட்டில் பார்த்தீங்கன்னா 2 கட்டில்மெண்ட் ராடு கொடுத்துருக்கோங்க. அதே போல் ஸ்டெரப்ஸ் பார்த்தீங்கன்னா 8 mm கொடுத்துருக்கோங்க. அதோடைய ஹூக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வர மாதிரி பண்ணியிருக்கோங்க. அதுபோல் கிரேட் பீம் 2ல் பார்த்தீங்கன்னா 8 16 mm யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பேனோட எண்டு மிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 16 mm கட்டில்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோங்க. கிரேட் பீம் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 16 யூஸ் பண்ணியிருக்கோங்க. த்ரூ ராடுங்க, எங்கேயுமே கட் ராடு கிடையாதுங்க. த்ரூ ராடு பில்லர் டு பில்லர் எண்டு டு எண்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 6 16 கிரேட் பீம் 1ல் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இதே கிரேட் பீம் 2ல் 8 16 mm யூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த வேலை நம்மளுக்கு இன்னும் முடியலைங்க. முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வீடியோ போடுறோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் பீம் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறப்ப பார்த்துட்டு இருக்கிற வீடியோங்க. அதே போல் கிரேட் பீமோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 8 mm ராட் பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வரணுங்க, மாறி வரணும். இதே காலத்தில் பார்த்தீங்கன்னா 4 டைரக்ஷன்லேயும் வரணும், மாறி வரணும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ மாதிரி வரணுங்க காலத்தில். இதே பார்த்தீங்கன்னா கிரேட் பீமில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக டாப்பில் வந்து ஆல்டர்னேட்டிவாக மாறி வந்துட்டு இருக்கணுங்க. அதை ப்ராப்பரான ப்ரொசீஜருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் லென்த்துங்க. இந்த டெவலப்மெண்ட் லென்த் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ராடு வந்து முடியுதோ அங்கெல்லாம் வந்து எல் வளைச்சி விடணுங்க. இப்போ டாப் ராடு பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் வாக்கில் வளைச்சி விட்டுருக்கோங்க. இதே பாட்டம் ராடு மேல் வாக்கில். இதே ஆப்போசிட் டைரக்ஷனில் வரது பார்த்தீங்கன்னா கீழேருந்து வரது மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் ஜங்ஷனில் 2 சைடு வந்து கனெக்ட் ஆகும்போது நமக்கு வந்து 4 சைடும் வந்து இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வளைச்சி விடணுங்க. அப்போ தான் வந்து எந்த ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் நமக்கு பிற்காலத்தில் நடக்காதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் 1ல் 6 16 யூஸ் பண்ணியிருக்கோங்க. இதே வந்து இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகாங்காட்டி நான் கட்டில்மெண்ட் ராட் இங்கே யூஸ் பண்ண கிடையாதுங்க. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் வீடியோ போடுறேங்க. அதுபோல் நம்ம யூஸ் பண்ணுற சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் 16 mm ஸ்டீல் கம்பல்சரிங்க. போத் காலத்துக்கும் சரி கிரேட் பீமுக்கும் சரிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டுங்க, ஒயர் கட் பிரிக். அதுபோல் காங்கிரீட் பார்த்தீங்கன்னா மேனுவல் மிக்ஸ் கிடையாதுங்க. இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃபுல்லாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போனால் வந்து நம்ம வந்து காங்கிரீட் மிஷின் தான் யூஸ் பண்ணுறோங்க. மேனுவல் மிக்சிங் கிடையாதுங்க. இது எல்லாமே நார்மலாக கொடுக்குற ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2500 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா சைட்டுக்குமேங்க. ஸ்ட்ரக்சரல் டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் G+2 எப்போ வேணாலும் கட்டுற மாதிரி தான் ஸ்ட்ரக்சரல் டிசைனுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம டிசைன் பண்ணுறது இல்லைங்க. G+2 தான் நாங்கள் டிசைன் பண்ணி எப்போவுமே ஸ்ட்ரக்சரல் நாங்கள் டிசைன் பண்ணுவாங்க. இதுபோல் உங்களுக்கும் குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.